உனக்கே நடக்கலையா? உனக்கே நடக்கலையா? உனக்கு போய் நடக்காம இருக்குது. நான் ஜோமே பண்றது இல்ல, நான் சர்ச்சுக்கே போறது, பட் எனக்கு பாரு இப்படி நடக்குது, எனக்கு பாரு இது மாற்றிருச்சு. ஆனா நீ என்னமோ காலையில சாயந்தரம் வரைக்கும் கத்தரை தேடுறன்ற, 100 நாள் ஜெபம்ன்ற, 50 நாள் ஜெபம்ன்ற, ஆனா உனக்கு நடக்கலையா? உனக்கு நடக்கலையா? இந்த வார்த்தைய உங்கள்கிட்ட மட்டும் கேட்கல, யார்கிட்டையும் கேட்டிருப்பாங்கன்னா மாத்தாள் மரியாள் அவங்கள்ட்டையும் கேட்டிருப்பாங்க. அதனாலதான் அங்க தனியா பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவர் இவ்வளவு நேசிக்கிறார்ல அப்படின்னா அவனை சாகாமல் இருக்க பண்ணிட வேண்டியதானே, 2 நாளைக்கு முன்னாடி வந்து அவனுக்கு விடுதலை கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு அத்தனை பேரை சுத்தி கேட்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா இருக்கிறார். இல்லப்பா, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில, என்ன நோக்கி கூப்பிடுகிற பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு தாமதம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதற்கு கண்டிப்பா காரணம் இருக்கும். இவ்வளவு ஜெபம் பண்ணியும் இவ்வளவு கர்த்தரை தேடியும் அது நடக்கலன்னா கர்த்தர் ஒரு நோக்கத்தோட தான் அதை செய்திருக்கிறார். அது ஒரு காரணம் இருக்குது, காரணம் இல்லாம இல்ல. ஆமென்.